நான் போடுறேன் கொஞ்சம் மட்டும் கேப் மட்டும் விட்டீங்கன்னா சார் ஒன்றுமே தெரியாது சக்கடிங்க போடுங்க ஆயுஷ் சக்கடிங்க ரெடியாக சேர்த்து பிடிங்க லைட் மட்டும் சரி சார் ரொம்ப நெருக்கடி புரட்சிக்கிற அம்மாவுடைய நல்ல ஆசையோடு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு வருகிற தீங்கு எதுவானாலும் அதனை எதிர்கொள்கிற விதம் மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற வரவேற்கக்கூடிய செயல்களாக அமைந்திருக்கிறது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை பல வகையிலும் சந்தித்தார்கள். அது ஒன்று. அடுத்தது புயல் வெள்ளம். வரிசையாக வந்த புயல் வெள்ளத்தில் கஜா புயல் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தியது. 12 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் 4 மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு. அது சுற்றி இருக்கிற 8 மாவட்டங்களில் 12 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. அந்த பாதிப்பை நேரடியாக பார்வையிட்டு சாலை வழியாகவும் வான்மார்க்கமாகவும் பார்வையிட்டு உடனடியாக அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை உடனே வழங்கி பின்னால் அவர்களுக்கு எடுக்கப்பட வேண்டிய உறுதியான நடவடிக்கை கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூவாக பண்ணி ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை 25 ஆண்டுகளுடைய உழைப்பு ஒரே நாளில் அவர்களுக்கு கஜா புயலில் ஒன்றுமில்லாமல் பல குடும்பங்கள் போன நிலையை உணர்ந்து அதற்கேற்ப அவர்களுக்கெல்லாம் தேவையான உரியவர்களுக்கு உரிய உதவியை வழங்கி முதலமைச்சர் அவர்கள் கஜா புயலில் ஒரு தன்னுடைய நிர்வாகத்தை நிரூபித்தார்கள். அதற்கு பின்னால் இந்த கொரோனா தொற்று நடவடிக்கை என்பது உலகத்தையே அச்சுறுத்தியது. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த அந்த கொரோனா தொற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையாண்ட விதம், அதாவது ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் எல்லோரையும் கலந்து அமைச்சர்கள், அவரோடு துணையாக இருக்கிற துணை முதலமைச்சர், அதே போல் அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், அலுவலர் அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் என்ன சொல்லுகிறதோ அந்த குழுக்கள் சொல்லுகிற நடவடிக்கை எல்லாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி மக்களை பாதுகாத்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டார்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாருங்கள், அங்கே குறைவாக இருக்கிறது, நம்ம இங்கே சென்னையில் கூடுதலாக இருக்கிறது, மாநிலத்தினுடைய பல பகுதிகளில் கூடுதலாக இருக்கிறது என்ற பேச்சு இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை,
இப்பொழுது தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களால் 2 மடங்கு 3 மடங்கு என்று இருக்கிற பொழுது இங்கே மிக குறைந்த பாதியிலும் பாதி என்ற அளவில் இன்றைக்கு கொரோனா தொற்று மிக குறைந்த நிலையில் இருக்குது. இது வந்து பாரத பிரதமர் பாராட்டுகிறார்கள். உலக அரங்கிலே நம்முடைய தமிழகத்திற்கு அது ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. எடுத்த நடவடிக்கை உறுதியான நடவடிக்கை, நேரத்தில் எடுத்த அந்தந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, கலந்து மற்றவர்களை கலந்து மற்ற எல்லாருடையும் ஒருங்கிணைத்து எடுத்த அந்த செயல்பாடுகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பாராட்டப்பட்டது. மக்களும் அதனை மிகப்பெரிய அளவில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பல பத்திரிகைகள், முன்னணி பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருந்தார். இந்தியா டுடே உள்ளிட்ட பத்திரிகைகள் நம்பர் 1 முதலமைச்சர் என்கிற பட்டத்தை கொடுத்தது. இன்றைக்கு நாம் வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை பெற்றுக்கொண்டிருந்தோம். வந்து இந்த நிவர் புயல் வந்து காற்று மழை நம்மை பாதித்து விடுமோ என்ற அச்சம், பெரிய அளவில் அச்சம் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் வந்து நம்முடைய மாவட்டமெல்லாம் வந்து பெரிய பாதிப்பை அடைந்து விடும் வந்து அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை போக்குகிற அளவில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களும், கடலோர மாவட்டங்கள், இந்த புயல் சின்னம் எங்கெல்லாம் மழை புயல் என்கிற அந்த எச்சரிக்கை இருந்ததோ இந்த மாவட்டங்களிலெல்லாம் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகர் அவர்தான் என்கிற அளவில் இன்றைக்கு இந்த 2-3 மக்களை அச்சுறுத்திய இந்த நிகழ்வுகளிலிருந்து மக்களை பாதுகாத்திருக்கிறார். அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட்டத்தை கூட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அதிகாரி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இவர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கி இன்று நாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததனால் பெரிய பாதிப்பிலிருந்து நாம் வந்து தப்பியிருக்கிறோம். பெரிய பாதிப்பு நம்ம விட்டு விலகி இருக்கிறது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைகள், எல்லா பத்திரிகைகளுடைய தலையங்கமும், இன்றைக்கு பத்திரிகைகளுடைய தலையங்கம் எல்லாம் முதலமைச்சருக்கு சபாஷ் போடுகிற அளவிலே தான் இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது. இப்போ பத்திரிகைகள் மட்டும் சபாஷ் போடுவது என்பது ஒன்று, மக்களும் இன்றைக்கு சபாஷ் போடுகிற முதலமைச்சராக, சபாஷ் முதலமைச்சர் என்று சொல்லுகிற அளவில் மாண்பு முதலமைச்சருடைய அந்த நடவடிக்கை இருந்தது என்பதனை இந்த நேரத்தில் இந்த மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம், எப்பொழுதுமே டெல்டா மாவட்டத்தில் உள் மாவட்டம் நம்முடைய திருவாரூர் மாவட்டம் வடகிழக்கு பருவமழையினால் ஒரு பெரிய பாதிப்பை ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிற மாவட்டம் என்கிற அளவில் அந்த மக்கள் பிரதிநிதிகளில் ஒருவன் என்கிற அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு டெல்டா பகுதி மக்கள் சார்பில் மாவட்டத்து மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 நாட்கள் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருந்த 2 நாளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். மக்களை பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும், மற்ற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் வந்து துரிதப்படுத்த வேண்டும், மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து எல்லா நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். தொலைபேசியில் என்கிட்ட அலைபேசியில் பேசிக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற எல்லா வேலைகளையும் இருக்கு, எங்களிடத்திலையும் மக்கள் பிரதிநிதிகள் பேசி எங்களுக்கு அது பெரிய உத்வேகத்தை கொடுக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு கொடுத்த அந்த அறிவுரைகள் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. அது இரவு பகல் பாராமல் வேலை பார்த்தோம்னா அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுகள் எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, அது ஒரு பக்கம். இவைகளெல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை பேரிடர்கள், நம்மை இதை போன்ற திடீர் தாக்குதல்கள், இவைகளெல்லாம் ஒரு புறம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் வளர்ச்சி பணிகள், திட்டப்பணிகள், மக்களுக்கு தேவையான பணிகள், சுகாதாரம் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சிறந்த இடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு துறையும் அதை போல இருப்பதைப் போல மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இன்றைக்கு மிக முக்கியமான பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறது, சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் இங்கே வந்து இருக்கிற சாதாரண மக்கள் பயன்படுகிற அளவில் இந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து இதுவரை 17 இயங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு 2 புதிதாக வந்து சேர்த்து 19 ஆம்புலன்ஸ் வந்து இயக்குகிறோம். அது இல்லாமல் இன்னும் 4 ஆம்புலன்ஸ் நமக்கு தருவதாக மக்கள் நல்வாழ்வு மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தருவதாக என்னிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள். அதையும் எந்தெந்த இடங்கள்லாம் இன்டீரியர் பிளேசஸோ அங்கெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். இன்டீரியர் பிளேசஸ்லேருந்து மக்கள் ஏதாவது அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக முக்கிய நகரங்களுக்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 புதிய ஆம்புலன்ஸ், அது இல்லாமல்
4 அதாவது இந்த பழைய வண்டிகளாக போன இந்த 4 ஆம்புலன்ஸை புதுப்பித்து 4 வண்டிகள் 6 வண்டிகள் இன்றைக்கு இயக்குகிறோம். இவையெல்லாம் வந்து சுகாதாரத்துறையில் சாதாரண மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பணியாக இந்த பணிகள் கருதப்பட வேண்டிய பணிகள். எனவே இதை போன்ற பணிகளையும் உடனடியாக நடத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க தான் இந்த ஆம்புலன்ஸ் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ நிவர் புயலால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 5000 பணம் திமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல் 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கான நாங்கள் கற்றுக்கிறதுனா எப்படி நாங்கள் வந்து ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். 2011 2016 வரை ஆட்சியில் இருக்கிறோம். 2016 தேர்தல் வருகிறது. மீண்டும் அதிமுக அம்மாவுடைய ஆட்சியை தான் மக்கள் கொண்டு வருகிறார்கள். யாருக்கு பாடம் தேவை? 3வது முறை அதிமுக தான் ஆட்சியை கொண்டு வரப்போகிறார்கள். எங்களுக்கு பாடம் தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் மக்களிடத்தில் நல்ல பாடத்தை கற்றிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பணியில் மக்கள் பணியாற்றுவது எப்படி என்பதை முழுமையான பாடம் கற்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரோடு நாங்கள் அத்தனை பேருமே மக்கள் பணியில் எங்களை தட்டிக் கொள்வதற்கு எவராலும் முடியாது. இவர் தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு 5000 அதாவது முகாம்கள் வந்து தற்பொழுது இயங்குது. தற்பொழுது நேற்றிலிருந்து மழை இல்லாதனால அவரவர்கள் தன்னுடைய வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். 882 முகாம்கள் அன்றைக்கு இரவு மட்டும், அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்ததனால் 882 முகாம்கள், அதில் 50,578 பேர் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களில் 15,548 குடும்பங்கள். இந்த குடும்பங்களை சேர்ந்த 50,578 பேர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு உணவு, அதே போல் அத்தியாவசிய பொருட்கள், மாஸ்க் வரலும் வழங்கியிருக்கோம், கவசம் கொடுத்து கொடுத்துருக்கோம். அங்கே இருந்த குழந்தைகளுக்கு பால் பவுடர்கள் கொடுத்துருவோம். குழந்தைகளுக்கு தங்கி இருந்த குழந்தைகளுக்கு பால் பவுடர்கள் வாங்கி வச்சு பால் பொருட்களை குழந்தைகளையும் பாதுகாத்து இந்த முகாம்களில் நாங்கள் பராமரித்து அனுப்பியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு போர்வை, பாய் இது எல்லாமே வழங்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறேன். இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த முகாமில் தங்கியிருந்தவர்களுக்கு அறிவித்திருக்கிற 10 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் ஆயில், ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் முழுவதும் சார் பருவமழையினாலும் குளிர்னாலும் காய்ச்சல் பரவ அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது. அதாவது அதை சேர்த்து தான் எடுத்து வருவோம். அதாவது இப்போ எடுக்கிற நடவடிக்கைகள் நம்ம கொரோனா தொற்று நடவடிக்கை மட்டுமல்லாமல் மழை வந்துட்டானா டெங்கு காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவைகள்லாம் சேர்த்து தான் சுகாதார பணிகள் நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து 3வது முறையாக சிறந்த மாநிலமாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? இன்னும் வந்து தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையோடு எத்தனை முறை வந்து அவர் விருது கொடுத்தாலும் தமிழகத்திற்கே கொடுப்பார்கள். தமிழக மக்களுடைய அமோக ஆதரவோடு நாங்கள் பெறுவோம். இல்லை, அவைகள் வந்து குடிசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரிரு நாட்கள் ஏதாவது இந்த வீடுகள் நனைந்த சுவர் வந்து இதுதான் ஓரிரு நாள் ஆகும். அது அப்படியா இருந்துச்சுன்னா அதை கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும்.